வணக்கம் மாணவர்களே. LMDM அலகினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். காவிகள் அதின் தொடர்ச்சி. காவியொன்றை ஆள்கூற்று அச்சுக்கள் வழியே துணிதல். இப்ப இதுல ஆரண்ட காவி கிடக்கு. அதை நான் இந்த எக்ஸ் அச்சு y அச்சு வழியே துணிக்க போறேன். சரிதான்? அப்ப இங்க பாருங்க, ஓபி காவி சமன் ஓஎம் காவி பிளஸ் எம்பி காவி. ஓபி காவி சமன் ஓஎம் காவி பிளஸ் எம்பி காவி. ஓஎம் அது எக்ஸ், அதன் வழியான அலகு காவி ஐ. அப்ப நாங்கள் ஓஎம் காவி என்னென்று எழுதலாம்? எக்ஸ் ஐ என்று எழுதலாம். ஓஎம் எக்ஸ், அதன் வழியான அலகு காவி ஐ. அப்ப ஓஎம் காவியை எக்ஸ் ஐ என்று எழுதலாம். இதே மாதிரி சரிதான இந்த எம்பி காவி என்னத்துக்கு சமனண்டா இந்த ஓஎன் காவி. இதுதான் எண், இந்த புள்ளி தான் எண். அப்ப இது செவ்வகம் என்றபடியா எம்பியும் ஓஎன்னும் சமனும் சமாந்தரமும். ஆகவே எம்பி காவிக்கு பதிலா சரிதான் நாங்கள் ஓஎன் காவியை எழுதுறோம். ஓஎன் பை ஓஎன் வழியே இந்த வையச்சு வழியேயான அலகு காவி ஜே. அப்ப ஓஎன் காவியை நாங்கள் பை ஜே என்று எழுதலாம். சரிதான? அப்ப ஒரு புள்ளியின் ஆள்கூறு எக்ஸ் வை என்றா அந்த புள்ளியின் தான காவியை நாங்கள் எக்ஸ்ஐ பிளஸ் வைஜே என்று எழுதலாம். சரியா? அப்ப இது ஒரு முக்கியமான முடிவு. ஒரு புள்ளியின் ஆள்கூற எக்ஸ் வை என்ற அந்த புள்ளியின் தான காவிய எக்ஸ்ஐ பிளஸ் வைஜே என்று எழுதலாம். சரியா? ரைட். அடுத்தது அந்த காவியின் பருமன், ஓபியின் பருமன். இந்த பைதகரஸ் தேற்றத்தில இருந்து ஓபி சமன் ஓஎம் வர்க்கம் பிளஸ் எம்பி வர்க்கம். ஓஎம் என்றது எக்ஸ், இது எக்ஸ், இது y. அப்ப ஓபி என்றது வர்க்க மூலம் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம். சரியா? ரைட். அப்ப இது ஒரு முக்கியமான முடிவு. சரியா? ஒரு முக்கியமான முடிவு. இந்த ஒரு புள்ளியின் ஆள்கூறு எக்ஸ் y என்றா அந்த புள்ளியின் தானக்காவி எக்ஸ்ஐ பிளஸ் வைஜே. சரிதான்? மற்றது அந்த காவியின் பருமன் எக்ஸ்ஐ பிளஸ் வைஜேயின் பருமன் வந்து வர்க்க மூலம் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம். சரியா? அப்ப இது உங்களுக்கு தெரியும். ரைட். அப்ப அதைத்தான் நோட்டு போட்டு எழுதி கிடக்கு. ஒரு புள்ளியின் ஆள்கூறு எக்ஸ் வை என்றா ஓ குறித்து புள்ளி பியின் தானக்காவி எக்ஸ்ஐ பிளஸ் வைஜே. மற்றது அந்த காவியின் பருமன் எக்ஸ்ஐ பிளஸ் வைஜேயின் பருமன் வர்க்க மூலம் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம். சரிதானே? அப்ப இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது உதாரணம் 8. ஏ என்ற புள்ளியின் ஆள்கூறு தந்திருக்கு 2 சயவுண்டு. பி என்ற புள்ளியின் ஆள்கூறு தந்திருக்கு 3 2. முதல்ல ஏபி காவிய கேட்டுக்கிறார். சரிதான்? ரைட். அப்ப ஏயின் ஆள்கூறு தெரிஞ்சா ஏயின் தான காவிய எழுதலாம். அதே மாதிரி பியின் ஆள்கூறு தெரியும் 3 2. அப்ப பியின் தானக்காவி 3i சக 2j. ஏயின் தானக்காவி நான் ஏ என்று போடுறேன். இங்க பாருங்க, ஏயின் தானக்காவி ஆள்கூறு 2 சய உண்டா தானக்காவி 2i மைனஸ் ஜே. சரியா? அதே மாதிரி பியின் தானக்காவிய பி என்று வச்சோம்டா
b இன் ஆள்கூறு 3 2. ஆகவே அந்த b இன் தானக்காவி 3i சக 2j. சரியா? இப்ப முதலாவது என்ன கேட்டு கிடக்கண்ட ab இன் காவி. உங்களுக்கு தெரியும் ab என்ற காவி என்றா b இன் தானக்காவி சய a இன் தானக்காவி. சரியா? இப்ப b இன் தானக்காவி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 3i சக 2j 3i சக 2j மைனஸ் a இன் தானக்காவி 2i சய j. அப்ப இப்ப ab என்ற காவி b இன் தானக்காவியில இருந்து a இன் தானக்காவியை கழிக்க போறோம். 3iல 2i போன i 2j இதுவும் பிளஸ் j என்று வந்துடும். அப்ப உங்களுக்கு 3j என்று வரும். சரிதான்? அப்ப முதலாவது கேட்டது ab என்ற காவி. அப்ப ab என்ற காவி i சக 3j. அடுத்தது இரண்டாவது கேட்டது இந்த காவியின் பருமன். ரைட், இங்க கவனிங்கோ, இது எழுதுறேன். இரண்டாவது இந்த ab காவியின் பருமன். காவியின் பருமன் என்றது i சக 3j இன் பருமன். ரைட், உங்களுக்கு தெரியும் இந்த xi பிளஸ் yj என்ற காவியின் பருமன் வர்க்கமூலம் x வர்க்கம் சக y வர்க்கம். அதே மாதிரி i சக 3j இதின் பருமன் வர்க்கமூலம் 1 வர்க்கம் சக 3 வர்க்கம். அப்ப வர்க்கமூலம் 10 வரும். இதுதான் அவர் கேட்ட இரண்டாவது. மூன்றாவது கேட்கிறார் ab என்ற காவியின் திசையில உள்ள அலகு காவி. எங்களுக்கு தெரியும் ஒரு காவி தெரிஞ்சா அந்த காவியின் திசையில உள்ள அலகு காவிய காண்றதுக்கு அந்த காவிய அதின் பருமனால பிரிச்சு விட்டா காவியின் திசையில உள்ள அலகு காவி வரும். அப்ப ab என்ற காவி தெரியும், அந்த காவியின் திசையில உள்ள அலகு காவிய காண்றதுக்கு அதின் பருமனால பிரிச்சு விட்டா சரி. அப்ப ab என்ற காவிய அந்த பருமனால பிரிச்சு விட்டா எங்களுக்கு என்ன வரும்? அந்த காவியின் திசையில உள்ள அலகு காவி வரும். ab என்ற காவி i பிளஸ் 3j. இந்த காவிய அந்த காவியின் பருமன் வர்க்கமூலம் 10 பிரிச்சு விட்டா எங்களுக்கு அலகு காவி வரும். அது அந்த ab என்ற காவியின் திசையில உள்ள அலகு காவியா வரும். அடுத்தது இன்னொன்று கேட்டு கிடக்கு ஏபியின் காவி ஏபியின் ஆள்கூற்று அச்சுக்கள் வழியேயான கூறுகள். ரைட், இங்க கவனிங்கோ. நாலாவது காவி ஏபி எங்களுக்கு தெரியும் i சக 3j. இப்ப x அச்சு வழியேயான கூறண்டா i, அதாவது ஐயோட வாரம் x அச்சு வழியேயான கூறு. i
இதுதான் எக்ஸ் அச்சு வழியேயான கூறு. y அச்சு வழியேயான கூறு 3j. சரி, அவர் கேட்ட கேள்விகளுக்கு இப்படி அளிச்சிருக்கு. ரைட். அப்ப ஒரு முக்கியமான முடிவு, a, b என்பன பூச்சியமற்ற சமாந்தரமற்ற காவிகள் எனக் கொள்வோம். லெம்டா a சக மியூ b சமன் பூச்சிய காவி என்றா லெம்டா சமன் பூஜ்ஜியம் மியூ சமன் பூஜ்ஜியம் ஐ நிறுவுக. சரி, இது ஒரு முக்கியமான முடிவு. அப்ப இங்க பாருங்க, நான் என்ன செய்ய போறேன்டா வகை ஒன்று இந்த லெம்டா not equal to not என்று எடுக்கிறேன். லெம்டா சைவருக்கு சமன் இல்லாட்டி என்ன நடக்கும் என்று பார்ப்போம். லெம்டா not equal to not. அப்ப லெம்டா not equal to not என்றா இங்க பாருங்க, இந்த லெம்டா a காவி சக மியூ b காவி சமன் பூச்சிய காவி. இப்ப இந்த மியூ b காவிய நான் அங்கால கொண்டு போறேன், மைனஸ் மியூ b அங்கால பூச்சிய காவி தான். பூச்சிய காவி சய மியூ b காவி என்றா சய மியூ b காவி தான் மிஞ்சும். சரி, ரைட். அடுத்ததா என்ன செய்ய போறேன்டா, லெம்டா பூஜ்ஜியத்துக்கு சமன் இல்லை என்று எடுத்தபடியா நாங்கள் லெம்டாவால பிரிக்கலாம். அப்ப லெம்டாவால பிரிச்சோம்டா ஏ காவி சமன் சய மியூவின் கீழ் லெம்டா இன்டு பி காவி. எங்களுக்கு தெரியும், ஒரு காவிய இன்னொரு காவியின் மடங்கா எழுதினா ரெண்டு காவியும் சமாந்தரமா இருக்கும். இல்லையண்டா பூச்சிய காவியையும் சரிதான் ஒரு மடங்கா எழுதலாம். ஒரு பூச்சிய காவிய இன்னொரு பூச்சிய காவியின் மடங்கா எழுதலாம். சரிதான், பூச்சிய காவி சமன் 5 தர பூச்சிய காவி என்று எழுதலாம். அப்ப ஏ காவிய பி காவியின் ஒரு மடங்கா எழுதினா சரிதான், ஒன்றில் ஏயும் பியும் சமாந்தரம். ஆனா முதலே சொல்லி இருக்கு, தரவிலேயே சொல்லி இருக்கு, பூச்சியமற்ற சமாந்தரமற்ற காவி. அப்ப பூச்சிய காவியாம் இருக்க இயலாது, சமாந்தர காவியாம் இருக்க இயலாது. அப்போ இப்படி எழுதவே இயலாது. என்ன பிள்ளை, இந்த லெம்டா சைவருக்கு சமனில்லி என்று எடுத்தது பிள்ளையான. சரி, அப்ப இங்க பாருங்க, இது தரவிற்கு முரணானது. என்ன தரவு, ஏயும் பியும் பூச்சியமற்ற காவி சமாந்தரமற்ற காவி என்று தரவு தந்திருக்கு. சரிதான். அப்ப இப்படி ஒரு காவிய இன்னொரு காவியின் மடங்கா எழுதினா ஒன்று பூச்சிய காவியா இருக்கணும் அல்லது சரிதான் சமாந்தர காவியா இருக்கணும். அப்ப இங்க கேள்வியில முதலே தரவா தந்திருக்கு, இது பூச்சியமற்ற சமாந்தரமற்ற காவி. ஆகவே இது தரவிற்கு முரணானது. அப்ப என்ன பிள்ளை, இந்த லெம்டா சைவருக்கு சமனில்லி என்று எடுத்ததுதான் பிள்ளை. ஆகவே லெம்டா என்னவா இருக்கணும், சைவருக்கு சமனாத்தான் இருக்கும். ஆகவே லெம்டா சமன் சைவர். அப்ப லெம்டா சைவர் என்றா எங்களுக்கு தெரியும் லெம்டா ஏ. அப்ப சைவர் ஏ சக மியூ பி சமன் பூச்சிய காவி. அப்ப இது பூச்சிய காவி என்று வந்துடும். இங்கால மியூ பி காவி, இதுவும் பூச்சிய காவி. அப்ப மியூ பி பூச்சிய காவி, மியூ பி பூச்சிய காவி என்றா ஒன்றில் மியூ பூச்சியமா இருக்கணும் அல்லது பி பூச்சியமா இருக்கும்.
ஏற்கனவே பி என்ற காவி பூச்சியமற்ற காவி என்று தந்திருக்கு. ஆகவே மியூ தான் பூச்சியமா இருக்கும். சரிதான். ஏனென்றா பி என்ற காவி பூச்சியமற்ற காவி என்று தந்திருக்கு. சரியா? ரைட். ஆகவே லெம்டா சமன் மியூ சமன் பூச்சியமா தான் இருக்கும். அப்ப லெம்டா ஏ காவி சக மியூ பி காவி பூச்சிய காவி என்றா ஏயும் பியும் பூச்சியமற்ற சமாந்தரமற்ற காவிகளாகவும் இருந்தா லெம்டா சமன் மியூ சமன் பூச்சியமாத்தான் இருக்கணும். சரிதான். ரைட். மறுதலையா லெம்டா சமன் மியூ சமன் பூஜ்ஜியம் என்றா சரிதான். எங்களுக்கு தெரியும் இந்த லெம்டா ஏ சக மியூ பி என்னவா இருக்கும்? லெம்டாவுக்கு பூஜ்ஜியம் போடுங்க, மியூவுக்கும் பூஜ்ஜியம் போடுங்க. அப்ப பூஜ்ஜிய காவியா வரும். மறுதலையும் உண்மை. சரியா? ரைட். இந்த தேற்றத்தின் முடிவை பாவிச்சு செய்யறதுக்கு நாங்கள் ஒரு உதாரணம் பார்ப்போம். உதாரணம் 9. ரைட், கவனிங்கோ. இணைகரம் ஏபிசிடியின் பக்கம் பிசியின் நடுப்புள்ளி இ ஆகும். சரியா? ரைட். அப்ப நாங்கள் இப்ப ஒரு இணைகரத்தை கீறுவோம். ஒரு இணைகரத்தை கீறுவோம். ஏபிசிடி ஒரு இணைகரம். சரிதானே? ரைட். ஏபிசிடி என்றது ஒரு இணைகரம். பிசியின் நடுப்புள்ளி இ. சரிதான். பிசியின் நடுப்புள்ளி இ. பிறகு சொல்றார் ஏஇயும் பிடியும் எஃப்ல சந்திக்குதாம். அப்ப இது ஏபி என்றது ஏ காவி, இது ஏ காவி. ஏடி என்றது பி காவி, இது பி காவி. சரியா? இது பி காவி. இது பி காவி. சரியா? ரைட். அவர் சொன்னதுகளை செய்து கொண்டு போவோம். முதல்ல சொல்றார் இன்னும் ஒரு தரவு தந்திருக்கு. ஏஎஃப் என்றது லெம்டா ஏஇக்கு சமன். சரிதான். ஏஎஃப் என்றது லெம்டா ஏஇக்கு சமன். ஏஎஃப் என்றது லெம்டா ஏஇக்கு சமன். மற்றது பிஎஃப் என்றது மியூ பிடிக்கு சமன். உலாம் தரவு. சரியா? ரைட். எங்களுக்கு தெரியும் இந்த பிசி என்றது, பாருங்க, பிசி என்றது என்னத்துக்கு சமன்டா ஏடிக்கு சமன். பிசி காவி ஏடி காவிக்கு சமன். ஏனென்றா இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமும். ஆகவே இது பி காவி. அதே மாதிரி டிசி என்ற காவி
என்னத்துக்கு சமனண்டா ஏபி காவிக்கு சமன். இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்திரம். அந்த போக்கு சரியா இருந்தா நாங்கள் காவியா எழுதி போடலாம். அப்ப டிசின்ற போக்கும் ஏபின்ற போக்கும் சமன், சரிதான். ஆகவே நாங்கள் எழுதி போடலாம். ரைட், இது ஏ காவி. இப்ப கேட்ட கேள்விக்கு போவோம். முதலாவது ஏஎஃப் காவிய. எங்களுக்கு தெரியும் ஏஎஃப் காவி என்ற இதை நாங்கள் என்னென்று எழுதலாம். ஏஎஃப் சமன் லம்டா ஏஇ என்று தந்திருக்கிற. அப்போ ஒரே போக்கிலேயும் இருந்தால் அதை காவி வடிவில் எழுதலாம். பருமனை மட்டும் பார்க்க இயலாது, போக்கும் சரியா இருக்கும், சரிதான். மற்றது சமாந்தரமா இருக்கும். அப்போ இது ஒரே நேர்கோளில் கிடக்கு. ஆகவே ஏஎஃப் காவியை லம்டா ஏஇ காவி என்று நாங்கள் எழுதலாம். எதிர்போக்கண்டா லம்டா மைனஸ் ஆகும் வந்துடும், சரிதான். ரைட். இப்ப நாங்கள் ஏஇ காவிய ஏபி காவி பிளஸ் பிஇ காவி என்று எழுதலாம். ஏபி காவி என்றது ஏ காவி, பிஇ காவிய இது நடுப்புள்ளி என்று தந்திருக்கு. இ என்றது பிசின்ற நடுப்புள்ளி. அப்ப பிஇ காவிய நாங்கள் அரை பிசி காவி என்று எழுதலாம். பிசி காவி என்றா பி காவி. ஆகவே நாங்கள் என்னென்று எழுதலாம், லம்டா இன்டு லம்டா இன்டு ஏ காவி பிளஸ் அரை பிசிக்கு பதிலாக நாங்கள் பி காவியை போடலாம். முதலாவது அவர் கேட்டது ஏஎஃப் காவிய லம்டா ஏ காவி கம பி காவி ஆகியவற்றின் சார்பில் காண்க. அடுத்த இரண்டாவது கேட்கிறார் பிஎஃப் காவிய. இரண்டாவது கேட்கிறார் இந்த பிஎஃப் காவி. பிஎஃப் காவிய எங்களுக்கு தெரியும் பிஎஃப் சமன் மியூ பிடி, சரிதான். அப்ப ஒரே நேர்கோடில் இருக்கு. ஆகவே நாங்கள் காவி வடிவத்திலையும் எழுதலாம். பிஎஃப் காவி சமன் மியூ பிடி காவி. சரியா? ரைட். இப்ப பிடி காவி என்னென்று எழுதலாம், காவிகளின் முக்கோணி விதி கூட்டல். முக்கோணி ஏபிடியில பிடி சமன் பிஏ பிளஸ் ஏடி. அப்ப பிடி காவிக்கு பதிலா பிஏ காவி பிளஸ் ஏடி காவி. பிஏ காவி, ஏபி காவி தான் ஏ காவி, பிஏ காவி மைனஸ் ஏ காவி. அடுத்தது ஏடி காவி பி காவி. இப்ப அவர் கேட்டது பிஎஃப் காவிய, சரிதான, மியூ ஏ காவி கம பி காவி ஆகியவற்றின் சார்பில காண சொல்லி கேட்டிருக்கிறார். ரைட், அது சரி. பிறகு சொல்றார் மூன்றாவது லம்டாவையும் மியூவையும் காண சொல்ற. லம்டாவை 2/3 மியூவை 1/3 காட்டட்டாம். இந்த இங்க பாருங்கோ, இந்த முக்கோணி ஏபிஎஃப்ல இந்த காவி கூட்டலை பாவிச்சமண்டா எங்களுக்கு என்ன வருமண்டா, ஏஎஃப் காவி என்னத்துக்கு சமனண்டா ஏபி காவி பிளஸ் பிஎஃப் காவிக்கு சமன்.
AF காவி ஏற்கனவே கண்டு வச்சிருக்கிறோம். lambda into A காவி பிளஸ் அரை B காவி. AB காவி என்றது எங்களுக்கு தெரியும். AB காவி என்றது A காவி. BF காவி அதுவும் கண்டு வச்சிருக்கிறோம். mu into minus A plus B அல்லது B minus A என்று அதை எழுதலாம். சரிதான்? mu into B minus A என்று நாங்கள் எழுதலாம். B காவி minus A காவி. சரி. அப்ப ஒரு முக்கியமான முடிவு, ஏயும் பியும் பூச்சியமற்ற சமாந்தரமற்ற காவி என்றா எங்களுக்கு தெரியும். சரிதானே? lambda A plus mu B சமன் பூச்சிய காவி என்றா lambdaவும் மியூவும் பூச்சியம். இப்ப இதே மாதிரி இப்படி இருந்ததுண்டா, இப்ப lambda 1 A காவி சக mu 1 B காவி சமன் lambda 2 A காவி சக mu 2 B காவி. இப்படி இருந்தா நாங்கள் ஒரு பக்கத்துக்கு கொண்டா இந்த முதலுள்ள அமைப்பு வரும். அப்ப ஏயும் பியும் பூச்சியமற்ற சமாந்தரமற்ற காவி என்ற நாங்கள் இந்த குணகங்களை சமப்படுத்தலாம். லம்டாவும் lambda 1ம் lambda 2ம் சமன், mu 1ம் mu 2ம் சமன். அப்ப இது இந்த முடிவிலிருந்து நாங்கள் நேரடியாக எழுதக்கூடிய விடயம், ஏயும் பியும் பூச்சியமற்ற சமாந்தரமற்ற காவிகளா இருந்தா, சரிதான், இஞ்சாலையும் ஏ காவி பி காவி இருக்கு, மற்ற பக்கம் இருந்தா நீங்கள் ஏ காவியின் குணகத்தையும் இஞ்சால இருக்கிற ஏ காவியின் குணகத்தையும் அங்கால வலது பக்கத்தில் இருக்கிற ஏ காவியின் குணகத்தையும் சமப்படுத்தலாம். அதே மாதிரி இடது பக்கத்தில் இருக்கிற பி காவியின் குணகத்தையும் வலது பக்கத்தில் இருக்கிற பி காவியின் குணகத்தையும் நீங்கள் சமப்படுத்தலாம். அப்ப இது ஒரு முக்கியமான முடிவு. சரி, அதே மாதிரி இங்க பாருங்க, இதுல ஏ காவி பி காவி ரெண்டு பக்கம் இருக்கு. மற்றது தெரியும், ஏ காவியும் பி காவியும் பூச்சியமற்ற சமாந்தரமற்ற காவி. ஏனென்றா இணைகரத்தின் ஏபி என்ற அந்த பக்கத்தால தான் ஏ காவி குறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இணைகரத்தின் ஏடி என்ற பக்கத்தால அந்த நேர்கோட்டு துண்டத்தால தான் பி என்ற காவி பருமல்லும் திசையிலும் குறிக்கப்பட்டிருக்கு. ஆகவே அது பூச்சிய காவியா இருக்கலாம். இணைகரத்தின் பக்கம் பூச்சியமா வரையலாம். மற்றது இணைகரத்தின் அயற்பக்கங்கள் சமாந்தரமாகவும் வரையலாம். ஆகவே அவ பூச்சியமற்ற காவி, சமாந்தரமற்ற காவி. ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம்? குணகங்களை சமப்படுத்த, குணகங்களை சமப்படுத்த குணகங்களை சமப்படுத்த இப்ப நாங்கள் இங்க ஏ காவியின் குணகத்தை சமப்படுத்துவோம். லெம்டா சமன் வலது கை பக்கத்தில் ஏ காவி 1 மைனஸ் மியூ, ஏ காவியின் குணகத்தை சமப்படுத்துவோம். அதே மாதிரி பி காவியின் குணகத்தை சமப்படுத்துவோம். பி காவியின் குணகம் இங்க அரை லெம்டா, இஞ்சால பி காவியின் குணகம் மியூ. அப்ப இது 1, இது 2. நாங்கள் மியூக்கு பதில் அரை லெம்டா போட்டா 1 2ல மியூக்கு பதில அரை லெம்டா போடுவோம். அப்ப இஞ்சால உணர்ந்தா 1.5 லெம்டா, 3/2 லெம்டா 1, லெம்டா சமன் 2/3. மியூ என்றது லெம்டாவின் அரைவாசி. அப்ப மியூ என்றது 1/3. அதாவது நாங்கள் உண்மையில என்ன கண்டுட்டோம்னா அந்த பிரிக்கிற விகிதங்கள் கண்டுட்டோம். சரியா? ரைட். இது உதாரணம் 9. உதாரணம் 10. இது 2011ஆம் ஆண்டு
சரிதான். ஃபைனல் எக்ஸாமில் வந்த கேள்வி, சரிதான். பார்ட் ஏயில் வந்த கேள்வி, ஒரு சின்ன கேள்வி. 3 புள்ளிகளின் சரிதான் தானக்காவி தந்திருக்கு. ஏ தானக்காவி தந்திருக்கு, சய 2p சக 5q. பி தானக்காவி தந்திருக்கு, 7p சய q. அதே மாதிரி சி தானக்காவி தந்திருக்கு. சரிதான். ரைட். இந்த பியும் கியூவும் சமாந்தரமல்லாத காவிகள். சரிதான். ரைட். ஏபிசி ஆகிய புள்ளிகள் ஒரே கோட்டில் உள்ளன என காட்டி புள்ளி சி வந்து ஏபியை பிரிக்கிற விகிதத்தை கேட்டுக்கிறார். சரி, அப்ப நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா ஏபி காவிய காண போறேன். ஏபி காவிய காண போறேன். சரி, ஏபி காவிய நான் காண போறேன். சரியா, ஏபி காவிய நான் காண போறேன். எங்களுக்கு தெரியும் ஏபி காவி என்றா பி தானக்காவி சய ஏ தானக்காவி. பி தானக்காவி 7p சய q, இதுதான் பி தானக்காவி. சய ஏ தானக்காவி சய 2p சக 5q. இதை சுருக்கி நீங்களா 7p இது பிளஸ் போயிடும். அப்ப 2p 9p. அடுத்தது சய q சய 5q சய 6q. சரிதானே. இதுல வேணுமெண்டா ஒரு 3 நாங்கள் பொதெடுக்கலாம். 3 பொதெடுத்தா 3p சய 2q. சரி, இதுக்கு ஒரு பேரை போட்டு வைப்போம். 3. இதே மாதிரி நான் ஏசி காவியையும் காணுவோம். ஏசி காவி. ஏசி காவி என்றா சி தானக்காவி சய ஏ தானக்காவி. சி தானக்காவி பி காவி பிளஸ் 3q காவி. சி தானக்காவி சய ஏ தானக்காவி சய 2p காவி சக 5q காவி. இதை சுருக்குவோம் 3p சய 2q. இந்த முதலாம் இரண்டாம் சமன்பாட்டில இருந்து எங்களுக்கு ஏபி காவிய இங்க பாருங்கோ 3 தர 3p சய 2q. 3p சய 2qக்கு பதிலா ஏசி காவி. அப்ப 3 ஏசி காவி என்று எழுதலாம். ஒரு காவிய இன்னொரு காவியின் மடங்கா எழுதினா 2 காவியும் சமாந்தரம். ஏபியும் ஏசியும் சமாந்தரம். மற்றது இந்த ஏ என்றது ஒரு பொது புள்ளியா இருக்கு. ஏ என்றது ஒரு பொது புள்ளியா இருக்கு. ஆகவே சரிதான், ஏபிசி ஒரே கோட்டில இருக்கும். ஏபிசி ஒரே கோட்டில இருக்கும். இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த பிரிக்கிற விகிதத்தை காணட்டாம். பிரிக்கிற விகிதம் என்றா எங்களுக்கு தெரியும் ஏசி காவியின் 3 மடங்கு தான் ஏபி காவி. இதுல ஏ இருக்கும், இதுல பி இருந்தா சரிதான் ஏசியின் 3 மடங்கு தான் ஏபி. அப்ப இதுல சி இருக்க போகுது.
இது 1க்கு 2. ஏசின்ற 3 மடங்கு தான் ஏபி. ஆகவே ஏசிக்கு சிபி என்ன விகிதம்? 1க்கு 2. 1க்கு 2. சரியா?